இந்த நாளிலே நாம் தியானித்து ஜெபிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 9 12 வசனம் வரையிலும் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். ஒரு தேவ மனிதன் சொல்லுவதை நம்பாமல் உலக பிரகாரமான மனிதன் சொல்லுவதை நம்புகிறார்கள். இப்ப மாலுமி கப்பலை ஓட்டுற டிரைவரும் கப்பலை சொந்தக்காரன் என்ன சொல்லியிருப்பாங்க, எப்பா உன்னை பற்றியும் கவலைப்படாத, மழை வந்தாலும் சரி காற்று வந்தாலும் சரி அந்த காற்றையும் மழையும் தாங்கி போவதற்கு ஏற்றபடி தான் கப்பலை நான் வடிவம் வச்சிருக்கிறேன். கப்பலை உரிமையாளர் சொன்னாங்க, சும்மா இது நல்ல வண்டி, நல்ல காரு, சும்மா டப்பா காரு கிடையாது, இது BMW கார், ஆடி கார், இது விசேஷித்த விதமாக செய்த நிறைய சேஃப்டி ஆக்ஷன்ஸ் அதில் உண்டு, நிறைய காரியங்கள் அதில் உண்டு. வண்டி எங்கேயாவது போய் தட்டினாலே உடனே உள்ளே ஒரு பலூன் விரிஞ்சிடும். அப்படிலாம் கார் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் இப்போ எல்லா காரும் மேக்ஸிமம் வந்துடுது. சின்ன ஒரு தட்டுனாலே ஃப்ரண்டில் டிரைவரு முன்ன இருக்கிறவங்களுக்கு காரில் போய் இடித்த உடனே நமக்கு எந்த ஏன்னா இடிச்சோன்னா ஸ்டீரிங்கில் தான் நமக்கு அதிகமாக பாதிப்பு, இந்த நெஞ்சில் இடிக்கப்படும், ஃப்ரண்டில் போய் இது படும். அதெல்லாம் சேஃப்டி பெல்ட்டு. ரெண்டாவது ஒரு பலூன் நமக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் இடையில அப்படி விரிஞ்சு நிற்கும். அப்போ நம்ம உயிரில் காப்பாற்றப்படலான்லாம் சொல்லி கம்பெனிகள் நிறைய காத்து செய்கிறாங்க. அதே மாதிரி கப்பல் முதலாளியும் சொல்லியிருப்பார், இந்த கப்பல் விசேஷித்த வண்ணமாய் கட்டப்பட்டிருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன வந்தாலும் கப்பல் உடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிரைவரும் சொல்லியிருப்பார், நான் எத்தனை வருஷமாக கப்பல் ஓட்டுறேன் இந்த கடலில், ஒன்றுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே தீர்க்கதரிசிய தேவ மனுஷனை அசட்ட பண்ணாங்க. உலகத்தில் நாம் இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறோம். தேவ ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், ஆண்டுடைய பிள்ளைகள் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், செய்திகள் எல்லாம் காதில் வாங்குறதே இல்லை. உலக மக்கள் சொல்லுவாங்க, பாருங்க இந்த தொல்லை செய்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க, வெளிநாட்டு போனா நல்லா இருப்பீங்க, இதை செய்தால் நல்லா இருப்பீங்க, எவ்வளோ பெரிய வீடை கட்டா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவங்க சொல்லிட்டே இருக்கட்டும். மனுஷனையே நம்பி தெய்வன் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன ஆலோசனை கொடுக்கிறார், கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் மனிதனுடைய வார்த்தைகளை நம்பி வாழுகிற மனிதர்களே இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அதுதான் நடக்குது. ஆனா பவுல் சொல்லுகிறான், நீங்க இந்த பிரயாணம் இப்ப இங்க போக வேண்டாம், அங்கேயே நிற்போம் துறைமுகத்துல. இங்க பாருங்க, நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இடையில சில காத்தை விளக்குறேன். அந்த அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே பாருங்க, அந்த 21வது வசனத்தில் சொல்லப்பட்ட 21வது வசனத்துல, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. கைகளை தட்டியாலே சொல்லுயா. இந்த தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. நாம் அங்கிருந்து புறப்பட்டு இருக்க கூடாது. என் வார்த்தை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தை நீங்கள் கேட்கவில்லை. கேட்காமல் மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி நீங்கள் இப்போது பிரயாணத்தை ஆரம்பித்தீர்கள் அப்படி என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளை, இப்போது நல்லா புரியுங்க, உங்களுக்குள்ள இப்போ ஒரு போராட்டம். தேவனும் தேவ மனிதர்கள், தேவன் தேவ மனிதர்களால் பேசுகிறார். தேவன் சொல்லுவதை கேட்பதா, மனுஷன் சொல்லுவதை கேட்பதா? கப்பல் அதிபதியும் கப்பல் மாலுமியும் சொல்லாங்க, பயப்படாதீங்க. மனுஷன் அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, அநேக பேர் கப்பல் மாலுமியும்
கப்பல் முதலாளின்னு சொன்ன வார்த்தையை கேட்டார்களே தவிர அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணின தேவ மனிதனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. கைகளை தட்டி அலையா. நோவா பேழையை செய்யும் போது இவ்வளவு பெரிய கப்பல் எதுக்குடா செய்யற? கப்பல் பெரிய கப்பலா செய்திருப்பாரு. ஆளு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசியும் அதுக்கு உணவு வைக்கணும். தனித்தனி அறை பல மாதங்கள் பல வருடங்கள் ஆயிருக்கும் செய்து முடிப்பு. அதெல்லாம் கணக்கு இருக்கும், வேத பண்டிதெல்லாம் கணிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, டே நோவா இவ்வளவு பெரிய கப்பல் எதுக்குடா செய்யற? எங்கடா போறீங்க? உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய கப்பல் தேவையா அப்படின்னு கேட்டு நோவா பிரசவம் பண்ணதான் பைபிள் எழுதி இருக்கு புதிய ஏற்பாடுல. நோவா சொல்லியிருப்பாரு, இந்த கப்பல் எதுக்குன்னா தேசத்தை ஆண்டவர் அழிக்க போறாராம். எல்லா மனுஷனும் பாவம் செய்துட்டு இருக்கிறாங்களாம். அதனால எல்லா ஜீவராசியும் இதுல சேர்த்து வைக்கிறதுக்காக ஆண்டவர் இப்படி செய்கிறார். நீங்க எல்லாம் மனம் திரும்புங்கன்னு சொல்லி எல்லாரும் ஹாஹான்னு சிரிச்சிருப்பானு. ஆனா பேழைக்குள்ள இவன் குடும்பம் பிரவேசிச்சது, மற்றதெல்லாம் தண்ணிக்குள்ள போச்சு. புரிஞ்சுட்டீங்களா? அதனாலதான் தேவன் திருச்சபையும் திருச்சபையில் ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளும் மிருதுவாய் எழுப்பவில்லை. நாம் அநேக அழிவுகளிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக, அநேக பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காகத்தான் எழுப்பப்பட்டிருக்கும். ஆனால் நாம் அந்த வார்த்தைகளை செவி சாய்ப்பதில்லை. என்ன ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும், தீர்க்க தரிசனம் கேட்டாலும், வசனத்தினுடைய தீர்க்க தரிசனமாய் பேசினாலும் உலகத்துக்குள்ள போய் அதை செய்திருங்க, அங்கட பாஸ் பண்ணுங்க, இங்கட பாஸ் பண்ணுங்க, அந்த வேலையை தர, இந்த படிப்பு போட, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அதை கட்ட அதை பண்ணுங்க, நல்லா இருக்கும், இப்படி இருப்போம், எதுக்கான அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்லி 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 அந்த மனுஷனுக்கு வார்த்தையை கேட்டு 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 அதையே நாம் அஸ்திவாரம் போட்டு செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனா பாருங்க, இப்ப இங்க எங்க நடக்க பாருங்க. ஒரு தேவ மனுஷனுக்கு வார்த்தை கேட்காத கப்பல் ஓனருக்கு வார்த்தையும் மாலுமிக்க வார்த்தையும் கேட்டதுனால என்ன நடந்துன்னு சொல்லி காட்ட போறேன். முதலாவது வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 13, 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மெதுவாய் அடித்தபடியால், தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி. என்ன நினைக்கிறாங்க? கப்பல் எங்கிட்டு போக வேண்டாம்னு சொல்றாரு பவுல். இப்ப காற்று தென்றல் அடிக்குது, நைஸ் அடிச்சவன நினைச்சிருக்கான். இவ ஆலோசனை ஓகே ஆயிடுச்சு. பாத்தீங்களா, அவன் சொன்னான் போகப்படாதுன்னு. இப்ப காற்று குறைஞ்சி மெதுவா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைகுடி வந்துச்சுடா. என்னடா பெரிய தீர்க்கதரிசி, என்னடா பெரிய ஊழியக்காரன், நல்லா இருக்கிற குடும்பத்தை பார்த்து அழிவரன்னு சொல்றான், நல்லா இருக்கிற இந்த காரியத்தை பார்த்து நல்ல ஒண்ணு உனக்கு இருக்காது பிரச்சனை சொல்றான், நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே கைகுடி வந்ததுன்னு சொல்லி அவ்விடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக, அவ்விடமிட்டு பெயர்ந்து அந்த கிரேக்கா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதி. என்ன பார்த்தா? யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அந்த கப்பலில் வந்து மோதிட்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ மனிதர்களுடைய, தேவ பிள்ளைகளுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி உலக மனிதர்களுடைய வார்த்தை கேட்டு நாம் முன்னேறி போகலாம் என்று நினைத்தால் புயல் மோதினதை போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக எதிரான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக அடித்துக் கொண்டே இருக்கும். கைகளை தட்டி அழுது அநேக காரியங்கள் அடிக்கும். நீங்கள் எப்போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே அந்த கப்பலில் ஒரு பெரிய புயல் வந்து மோதுகிறது. ஆனால் பவுலுடைய வார்த்தையை கேட்டு நாங்க மோதி இருக்காது. நிறைய இருக்க வாழ்க்கையில தான் எதிர்காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, வாழ்க்கையில முன்னேறி போக முடிய மாட்டேங்குது. ஏன்னா மனுஷனுடைய வார்த்தைகள் கப்பல் மாலுமியை போல அவன் உலக மதர்கள் நாங்க எல்லாம் நான் செய்யாத காரியமா இதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஊழியக்காரன் அப்படிதான் பேசுவாயா, சபை நம்ம இப்படிதான் பிரசவம் பண்ணுவாங்க, வேற வேலை இல்லையே, அதெல்லாம் சும்மா இருக்கட்டும். நீ இந்த நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து வீடை கட்டினேன்னா நல்ல நேரம் பார்த்து வாஸ்தவம் அது சூப்பரா இருக்கு, ஒரு நாளும் இடியாது, ஒன்னும் வராது, கட்டிட்டு உள்ள அப்படியே இருந்துடலாம், எல்லாம் இருக்கும். நிறைய அப்படிதானே கட்டுறான். தேவ மனுஷர்கள் சொல்லுகிற அந்த பரிசுத்தத்தையோ விசுவாசத்தையோ ஜெபத்தையோ அது ஒன்னையுமே கேட்கறது இல்லை. உலக மக்கள் சொல்றதை போய் நாம் செய்கிறோம், அங்க மோதுது. எவ்வளவு பெரிய கப்பலையும் புயல் மோதிரும், எவ்வளவு பெரிய வீட்டையும் மோதிரும், எவ்வளவு பெரிய மனுஷனையும் வந்து புயல் மோதிரும். நினைக்க கூடாது. யோனாவை பாருங்க, நினிவேக்கு போச்சு, தரிசி தீர்க்கதரிசின்னு பார்க்கலாம் அடிச்சாரு, ஒரு காற்றை விட்டாரு, அடிச்சு உடைச்சாரு அவனை. அவன் அசைவாடுறான். நல்ல பேர். நான் வந்து இப்ப கப்பல், அதாவது போட்டிங் கப்பலை மட்டும் வாழ்க்கை கப்பலை வைத்து பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையின் கப்பல் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தர் சொல்லுகிறபடி முன்னேறி போகாமல் இருந்தால், மனுஷன் சொல்வதை மட்டும் கேட்டு நீங்கள் அஸ்திவாரம் போட்டால், நீங்கள் முன்னேறி போனால் அங்கு எதிர்காற்று அடிக்கும், புயல் அடிக்கும், கடும் காற்று வந்து மோதும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சிந்தித்து பாருங்கள். ஏன் நிறைய மோதல்கள்? ஏன் காரணம்? ஜெபிக்கிறீர்களா? கர்த்தர் சபையில் வந்து வார்த்தைகளை கேட்டு, இது இப்படி பிரசங்கம், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் சொல்லி வந்தது, நம்ம இதை செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, தேவனுடைய வார்த்தை இது அப்படின்னு ஏதாவது காரியத்தை நீங்க அப்செட் பண்ணி எடுத்திருக்கீங்களா? ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா?
அல்லது ஒரு நாள் ஒரு வாக்குத்தத்த வசனம் வருகிறது, கர்த்தர் வார்த்தை இன்னைக்கு பேசினாரே கைகுடி வர பண்ணுவேன்னு, நம்ம கைகுடி செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது என்று சொல்லி செய்திருக்கிறீர்கள். அல்லது இன்னைக்கு விசுவாசத்தை பத்தி பேசுறீங்க, ஏன் தடுமாறுறீங்க? நீங்கள் செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது. பவுலும் அதாவது பேதுரு கடல்ல விசுவாசமாய் அவன் நடக்கவில்லை, நீங்கள் இப்ப நடக்க ஆரம்பிச்சு சொல்லும்போது நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கலாமே, நம்ம ஆரம்பிக்க தவறிவிட்டோமே. அந்த காரியங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு கூட்டங்களுக்கு வரும்போது கர்த்தர் சில காரியங்களை, வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் கொண்டு வருவார். அந்த காரியங்களை கேட்டு நீங்கள் அந்த காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும். கைகளை தட்டி அழைச்சு வாய்க்கும், வாய்க்கும். இரண்டாவது நடக்குது பாருங்க, இரண்டாவது நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 27:15 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 27:15 வசனத்தை வாசிக்க கேட்போம். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு, கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால், காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோ, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்ட. நல்லா புரியுங்க. இப்போ இவர்கள் கடலிலே ஒரு வழியை இவர்களுக்கு தெரிந்து கொண்டிருப்பார்கள். இங்கிருந்து பிரயாணப்பட்டு இந்த தீவுக்கால், இந்த இடத்திற்கு, இந்த துறைமுகத்துக்கு, இந்த ரூட்ல இப்படி போறேன்னு. ஆனா இப்போ கர்த்தருடைய வார்த்தையை, தேவ பிள்ளையுடைய வார்த்தையை கேட்காம இவர்கள் பிரயாணம் பண்ணினபடினால், கப்பல் மாலுமியையும் இன்னும் கப்பல் முதலாளி நம்பினபடினால் காற்று அடிக்கிற திசையில போறாங்க. ஏன்னா இவங்க விரும்பின திசைக்கு போக முடியல, வேறொரு திசைக்கு காற்று இவங்களை கொண்டு போகுது. கைகளை தட்டி அலையில செல்ல வழி மாறினது, வழி மாறி போனது, ரூட்டு மாறியாச்சு. என்னாச்சு? ரூட்டு மாறியாச்சு. மனுஷனுக்கு ஆலோசனை கேட்ட வழி மாறும். கரெக்டான ரூட்ல போகணும். ரூட்டு மிகவும் முக்கியம். நம்ம போகிற வழி முக்கியம். நம்ம எப்படியும் போய் சேரணும்னா போய் சேர முடியாது. கரெக்டா வழியை கண்டுபிடிச்சு நேர் வழியில போறவங்க கரெக்டா போயிடுவாங்க. தேவன் நம்மளை நடத்தினால் நாம் அந்த பாதையில கொண்டு போகப்படுவோம். தேவன் நடத்தாமல் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு போனால் ரூட்டு மாறி காற்று கொண்டு போன மாதிரி வேற வழி மாறிச்சதுன்னா, வழி மறைச்சா மறைச்சது. கைகளை தட்டி என்ன பழைய காலத்தால் வழி மறைச்சா மறைச்சது. வழி மறைச்சா ஒன்ன மறைச்சாது. நம்ம வழி மாறும்போது, மனுஷன் கர்த்தருக்கு மேல நம்பிக்கை இழக்கும் போது வழி மறைச்சா மறைச்சிட்டு போவாய். வழி மாறிச்சுன்னு அடுத்த வழி வருகிற வயசு 40 வயசு வரைக்கும் 50 வயசாகும் அடுத்த வழிக்குள்ள அந்த யாருக்குள்ள. புரியுது? நிறைய பேர் அப்படி வழி மாறி போனாங்க. 30 வயசுல 40 வயசுல சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை 50-60 கிடைக்கல. ஏன்னா வழி மாறி போச்சு. ரூட்டு மாறினால போக வேண்டிய பாதையில போகல, கரெக்டான வழியில போகிற மனுஷனுக்கு வாத்து நம்பி அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதை திருத்திடலாம், இப்படி இருந்துரும்னு சொல்லி போனனால கடைசியில வயசாகி 58 வயசான பிறகு ஒரு கரும்பு ஜூஸ் கூட இன்னும் கிடைக்கல. புரியுதா உங்களுக்கு? ஆனா இதுக்கு முன்னாடி ஆப்பிள் ஜூஸ் குடிக்க வேண்டிய ஆட்கள். கைகளை தட்டி அலையிறது. புரியுதா உங்களுக்கு? வழி மாறி போச்சு. நல்ல அதனாலதான் சொல்றேன், மனுஷனை மட்டும் கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தர் சொல்றதை கேளுங்க. கர்த்தர் சொல்றதை கேட்கிறவங்க செவிகள் திறக்கட்டும், உங்கள் கண்கள் திறக்கட்டும். அதை கேட்டு செய்கிறதுக்கு திராணி உள்ளவராய் மாறுங்கள். தேவன் பேசும்போது அதை ஆயத்தமாய் கேட்கிற மனுஷனாய் மாறுங்கள். அப்போது அது வழி மாறாது. வழி மறைச்சான் கொண்டு போக மாட்டான், இன்னும் வழி மறைஞ்சு போவோம். மூன்றாவது நடக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 27:16 வசனத்தை வாசிக்கலாம். அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில், அப்பொழுது கப்பல் மாறியாச்சு, வழி மாறி இனி வேற ஒரு தீவுக்கு போச்சு. இவங்க நினைச்சாத தீவுக்கு வண்டி போகுது, வேற தீவுக்கு. கிளவுதா என்கிற ஒரு தீவுக்கு போச்சு. அங்க போகையில் அந்த தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில், அந்த தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். அப்பா, பயங்கர வருத்தம். 17வது வசனத்தை வாசிக்கலாம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு, பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி, கப்பலை பாருங்க சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்தார்கள். அடுத்த நாள் வருத்தம் பட்டார். அடுத்த நாள் பயம் வருது. மணல விழுந்துருமோ பயம். வருத்தம் வேற, பயம் வேற. வருத்தம்ங்கிறது மன உளைச்சல். ஏயா இப்படி நடந்துச்சு வருத்தம். அதாவது மார்க் 5:25-26 12 வருட பெரும்பாலான ஸ்திரீ வைத்திருட்ட போயும் விடுதலை கிடைக்காதவன பணம் நஷ்டப்பட வருத்தப்பட்டாள். பயப்படல, வருத்தப்பட்டாள். பயம் என்பது இனி எப்படி வாழ முடியும், இனி எப்படி நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு வருதான் பயம். அதான் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு நான் பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்து. இந்த பயம் ஏன் வருதுன்னா, நம்ம போற வழியில மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு போறதுனால பாதி வழியில நமக்கு பயம் பிடிக்குது. கைகளை தட்டி அலைய சொல்லுறியா? நிறைய பேருக்கு பயம் வரலையா? எப்படிடா வாடியது, எப்படிடா படிக்க வைக்கிறது, எப்படிடா வீடு கட்டி. நிறைய இங்கே இருக்க கேஸ் அத்தனை இருக்கும். 99% அப்படிதான் இருக்கும். பைபிளும் கையில் இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது.
நான் 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஊழியம் தந்திருக்கேன், ஏன்னா ஒரு கவலையும் இல்லை. உண்மையை நான் சொல்லேன். கர்த்தர் படிக்க வைப்பார், நடத்துவார், பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டுவார், வேலையை கொடுப்பார், ஊழியம் செய்ய வைப்பார். 4 பிள்ளைகளை தந்து ஒரு நோக்கம் உண்டு. நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். நிச்சயமா வருகை தாமதமான அதை மகிழ்ச்சியாகவே பார்க்க கிருபை பாராட்டுவார். கைகளை தட்டிடுறது. ஏன்னா பயம் இல்லை, கர்த்தருடைய ரூட்டில் போகிறோம். கர்த்தர் கொண்டு போகிற போக்கில் போகிறதுனால அதை பற்றி நம்ம பயப்படலை. நிறைய தேவை இருக்கலாம், நிறைய காரியம் இருக்கலாம், ஒன்றை பற்றி கவலைப்படலை. அதுக்காக நிறைய பேர் பயந்தே சாகிறார்கள். அப்பா நாளைக்கு என்ன செய்வோம், இன்னும் ராத்திரி ஆண்டவர் வந்தால் என்ன செய்வோம், என்ன செய்வோம்? நைட்டு வருவார், திடீர்னு வந்து நிற்கும்போது என்ன செய்வோம்? பாஸ்டர் போன வாரம் பிரசங்கம் பண்ண ஞானசம், ஆண்டோரே அங்கே வானத்தில் நின்று கூட நம்ம ஞானசம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா கேட்பாரா? வீட்டில் பிள்ளைகளும் மனுஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு காலில் நல்ல ஒரு பெட்ஷீட்டை போட்டு நல்லா குரட்டை தூங்குவோம். ஆண்டவர் ரக்குன்னு வந்தோன்னே மனைவி ரசிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் உடனே தட்டுவார், வா வா வா, ஆண்டவரே என் புருஷனையும் கூட்டிட்டு வர, ஆண்டவரே குடிகாரன் இருந்தாலும் எனக்கு கூட சோறு போட்டார்ல. அதென்ன முடியாது. வயலில் எந்த நரைக்கிற ஒரு ஆளும், வயலில் களப்படைக்கிற ஒரு ஆளும் மேலே போகும், 1 கிலோ அடக்கம். எந்த நரைக்கிறதுல 1 கிலோ அடக்கம் மேலே அடக்கம். ரசிக்கப்பட்டதில் மேலே போவோம். இதை பற்றி கவலை இல்லையே நமக்கு. இதை பற்றி எதுவும் கவலை இருக்கா? கவலைன்னா என்ன பற்றி? உலகத்தை பற்றி, உலகம் மண் பொண்ணு, இதை பற்றி தான் கவலை. யாராவது பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. நிறைய பேருக்கு உலகத்தை பத்தி பயம். நாளே என்ன செய்வேன், நாளை செத்துமானா என்ன செய்வேன், நான் பரலோகத்துக்கு போக முடியுமா, ஆண்டு வந்தேன், அந்த பயம் இருக்கு அந்த அது பயம் இல்லை. கிறிஸ்தவன் மட்டும் அந்த பயம் இருந்தால் அவன் எங்கேயே போயிருப்பான். மற்ற புறஜாதி மக்கள் இருக்கிற பக்தியும் பயமும் நமக்கு இருந்தனா நம்ம ஆட்களுக்கு நம்ம எங்கேயோ போயிருப்பாங்க. நம்ம ஆட்களுக்கு துணிகிறோம். இயேசு மன்னிக்கிறவர், இயேசு மன்னிக்கிறவர். தேவ பிள்ளைகளே, ஒன்றை சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி நாம் பிரயாணத்தை ஆரம்பிக்காமல் இருந்தால், தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்பி வாழ்க்கையை ஆரம்பிக்காமல் இருந்தால், குடும்ப வாழ்வை தேவனுடைய திட்டத்தின்படி ஆரம்பிக்காமல் இருந்தால், உன் திருமண காரியத்தை தேவ சித்தத்தின்படி ஆரம்பிக்காமல் நீயாக ஆரம்பித்து இருந்தாயானால், நீ போகிற வழியில் வருத்தம் உண்டு, சஞ்சலம் உண்டு, பயம் உண்டு. அதை ஒருவன் மேல் நீ மனநோக வேண்டிய அவசியம் இல்லை. நீயாக தெரிந்து கொண்டாய், நீயே ஒரு வழியை தெரிந்து கொண்டாய், இது நல்லதா இருக்கும் என்று பிடிவாதமா நின்றாய். அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, மாமா, சித்தி நல்லா தான் இருப்பேன், நீங்க கவலைப்படாங்க, இருக்க மாட்டேன். ஏன்னா நீ தெரிந்து கொண்ட வழி கர்த்தர் தந்த வழி அல்ல. நீ தெரிந்து கொள்கிற வழி, மனுஷனுடைய வழியை தெரிந்து கொள்ளும் போது அங்கே உனக்கு திகிலும் பயமும் நடுக்கமும் வழியிலே வருகிறது. கைகளை தட்டி அலையில சொல், அலையிலோய வருகிறது. புரிந்து கொள், அதை தெளிவாக நீ புரிந்து கொள். அடுத்தபடி பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 27:18-19. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால், இப்ப அடிபட்டாச்சு, பெருங்காற்று மழையும். ஏன்னா மாலுமி சொன்னாரு, கப்பல் ஓனர் ஒன்னும் கவலைப்படாதீங்க, பாவம் கிடைக்கான் தீர்க்கதரிசிப்ப, அவன் ஒரு பிச்சைக்காரப்ப, அவனை நம்ம கைதியா கொண்டு போறோம், அவன்கிட்ட என்ன இருக்குது, அவன் அங்க கிடைக்காம, நீங்க வாங்கையான்னு இழுத்து கொண்டு போயாச்சு. இப்ப என்ன ஆச்சு, அடிபட்டு தேறி கப்பலை போட்டு இழுக்கிறாங்க, கயரை கட்டுறாங்க, நங்கூரத்தை போட்டுருப்பாங்க, கலை தூக்கி போட்டு மண்ணை போட்டு திசை திருப்பி அங்க கடிச்சிருக்க ஒரு காத்து இங்க கொண்டு போயிருக்க, எல்லாம் அடிபட்டாச்சு. இப்ப என்ன நடக்குது பாருங்க. அடிபட்ட பிறகு மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். மறுநாளிலே சில சரக்குகளை கடலில், நல்லா பாருங்க தேவ பிள்ளைகள் இழப்பு. இங்கே கப்பலில் இருந்த சரக்குகளை தூக்கி கடல்ல போட்டாங்க. தனக்குள்ள பொருள் தண்ணிக்குள்ள போகுது, வேஸ்டா போகுது. உங்க வாழ்க்கை அப்படி போயிருக்குதா? தூக்கி தூக்கி நகையெல்லாம் தூர தூக்கி போட்டு எல்லாத்தையும் வட்டி அடமான வச்சு எடுக்காம போயிருக்குதா? எத்தனை நகை போயிருக்குது? பத்திரத்தை கொடுத்துட்டு டாக்குமெண்ட் திருப்ப முடியாம போயிருக்குதா? ரேஷன் கார்டு அடமான வச்சு திருப்ப முடியாம போயிருக்குதா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காலத்தை இழந்தீங்க நீங்க. இந்த அசால்ட்டா இருக்கு, இன்னும் புரிந்து கொள்ளல. ஏன் இழக்கிறீங்க? ரூட்டு மாறி போகுது, வண்டி ரூட்டு மாறுது. மனுஷன் எல்லா மனுஷனுக்கு பார்த்து, அவன் அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான், அவன் தருவான், இவன் தருவான், அவன் சொல்லியாச்சு. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மறக்கிறோம், தேவனை முன்னே நிறுத்த மறக்கிறோம். இழந்திருக்கிறீர்களா? சிந்தித்துக் கொள்ளுங்கள். இங்கே கப்பல் இருந்ததை இழக்க காரணம் என்னன்னு சொன்னால், மனிதனுடைய வார்த்தையை நம்பினார்கள், தேவனுடைய வார்த்தையை விட்டார்கள். கைகளை தட்டி அலையில் செலவையோ. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 27:20 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 27:20 வசனத்தை வாசிக்க கேட்போம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், அநேக நாளான பிறகும் சூரியனாவது நட்சத்திரத்தையாவது காணாமல், மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால், மிகுந்த மழையும் காற்றும் அடித்துக் கொண்டபடியால், இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதையும் அற்று போயிற்று. இனி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை போச்சு. என்னத்தை இருந்துச்சு? அநேக நாள் எதை காணவில்லை? சூரியனையும் நட்சத்திரத்தையும் காணவில்லை. சூரியன் எதுக்கு? இப்ப சூரியன் இல்லைன்னா நாம இப்ப இவ்வளவு வெளிச்சமா இருப்போமா? சூரியன் இல்லைன்னா என்ன ஆகும்?
பார்த்துருக்கீங்களா? நல்ல மழை காலம், ஒரு வாரம் மழை பெஞ்சு இருட்டு கிடந்ததான் மழை வரும்பா, சூரியனையும் காண நல்ல இருட்டு வந்தோன்னா ஒரு காற்று, ஒரு இடி வெட்டு மழை, உடனே நமக்குள்ள சில படப்படப்பு பயம். சில வீட்டில் இருக்கிற நாயெல்லாம் அங்கேயும் ஓடும் இடி வெட்டணும்னு, எல்லாருக்கும் பயம். அப்படியே பயந்தது மந்தாரம். பகலில் சூரியன் இல்லை, ராத்திரி நட்சத்திரம் இல்லைன்னா பகல அநேக நாட்கள் அப்படி இருந்தாங்களாம். அப்படி நான் இருளு பிடிச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நான் இருளில் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் போகிற வழி தெரியாம மொத்த இருளுக்குள்ள போயிடுச்சு. சில குடும்பம் அப்படி இருளுக்குள்ளே மாட்டிடும், பார்த்துருக்கீங்களா? ஒரு வெளிச்சமே இருக்காது. ஆனா தேவ பிள்ளைகளே, இருளுக்குள் சில குடும்பம் இருட்டுக்குள்ள மாட்டி கிடக்கு, ஒரு வெளிச்சம் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள போன பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்னத்துக்கு பிறந்தேன்னு சில, நான் என்னத்துக்கு தான் பிறந்தேன். சில வீட்டுல பாருங்க பேசுவாங்க, சிஸ்டர் கத்த நடத்துவார், பிரதர் ஆண்டர் அறிஞ்ச போற எங்களுக்கு இந்த அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, பிள்ளைங்களை கத்தர் படிக்க வச்சிருக்காரு, நாங்க ஒன்னும் கவலைப்படலை பாஸ்டர், ஏசமா நடத்த. சில பாரு ஒரே பஞ்ச பாட்டு. ஏன்னா இருட்டு, பகல்ல வெயில், சூரியனே இல்லை, ராத்திரி சந்திரனே இல்லை. இயேசு சொல்லி இருக்கிறார், நானே உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், நானே. அங்கே பகலும் இல்லை இரவும் இல்லை, அங்கே கர்த்தரே வெளிச்சமாய் இருக்கிறார். பரலோகத்தில் கைகளை தட்டி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வாழுகிற பிள்ளைகளுக்கு தேவனே வெளிச்சம். வெளிச்சம் இருக்குதா? ஏதாவது வெளிச்சம் உண்டா? வீடே இருட்டி கிடைச்சா வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு இது, இங்க ஒரு, அங்க ஒரு மாலை, இங்க ஒரு இது, அங்க ஒரு சுரூபம், இங்க ஒண்ணு. அப்பா பார்த்தா ஆண்டவருக்கு இருக்கு ஏதா இடம் இருக்கா? வீடு பரிசுத்தப்படும், பாளையத்தை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கும் பரிசுத்தப்படுத்துங்க. வேத வசனம் மட்டும் இருக்கட்டும், அது போதும். அது மட்டும் இருக்கு, தேவையில்லாத அசுசிகளை எல்லாம் தூக்கி தூர போடுங்க. வீடு பாளையம் சுத்தமா இருக்கட்டும். தேவ பிள்ளை, அப்போ இருளுக்குள்ள ஏன் போகிறோம்? தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்காம, இப்ப சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு பவுல் பேசுற மாதிரி, இதெல்லாம் கேட்காம ஏனா தானே மனுஷன் சொன்ன இங்க கேட்டுட்டு போய் அப்புறம் போன அடுத்த போறோன்னு ஒரு ஆள் சொன்னோம். பாருங்க, ஒன்றும் இல்லை, ஒரு புதிய ஏஜென்சி கம்பெனி வந்து இருக்குது, நம்ம 1 லட்சம் போட்டோன்னா 3 வருஷத்துல 2 லட்சம் கிட்டியும் கொண்டு இருக்கேன். உடனே எல்லாத்தையும் வித்து பிறக்கி எங்க கொண்டு போடணும்? புதிய கம்பெனியா? பேங்க்ல போட்டா 9 வருஷத்துக்கு தான் டபுளாம், இங்க 3 வருஷத்துல டபுளாம். பேங்க்ல போட்டா 9 வருஷத்துல பணக்காரன் ஆவ, இங்க 3 வருஷத்துல டபுள் ஆக மாட்டேன், 3 வருஷத்துல திவால் ஆவ. அல்லேலூயா. திவால் ஆவ, 3 வருஷத்துக்குள்ள ஓடிடுவேன். எல்லாத்தையும் வித்து போட்டு அவன் 3 மாசத்துலேயே போயிடுவான். ஒரு 100 பேர் 200 500 டன் வேணான்னு அவங்க எங்கேயாவது போய் பாப்பர் சூட் எழுதி கொடுத்துட்டு வேற எங்கேயாவது சிங்கப்பூர்லேயே அங்கே எங்கே போய் செட்டில் ஆகி அவங்க பொண்டாட்டி பிள்ளை டபலாம். அப்புறம் எப்படியும் போவான், அது அப்புறம் ஒரு பக்கம் நீயும் திவால் ஆயிடுவேன். அதனால கவனமா இருக்கணும், இருளுக்குள்ள இருக்காத. அடுத்தது கடைசியில பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27:21 வாசிக்கலாம். தம்பி ஜெபம் பண்ணோம், வாசிக்கலாம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது, அநேக நாள் சாப்பிடல, அநேக நாள் சாப்பிட. எத்தனை நாள் சாப்பிடலையாம் பாருங்க, என் வழி மாறி போறதுனால எத்தனை நாள் சாப்பிடலையாம்? அப்போஸ்தலர் 27:33 வாசிக்கலாம். 27:33 வாசிக்கலாம். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி, பொழுது விடியும் பொழுது எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். எத்தனை நாள் கப்பல் இருந்தையா? எல்லாம் இருக்கு, உணவு உள்ள இருக்குது. 14 நாள் சாப்பிடல, எல்லாம் இருந்தும் சாப்பிடாத இருக்கிற ஆள் உண்டு தெரியுமா? என்னத்துக்கு பசிக்கவே இல்லை பாஸ்டர் சிஸ்டர், எங்க சாப்பிடியது? இந்த மனுஷனோட கிடந்தா ஒரு பைத்தியாரம் கிடைக்காங்க இருக்க, இவனோட கிடந்து எங்க சாப்பாடே இறங்கல பாஸ்டர். சொல்லலையா நீங்க? சில ஆட்கள் பாருங்க டைம் சாப்பிடுறாங்க, நான் தான் சாப்பிட்றேன், உபவாச நாட்களை மட்டும் சாப்பிட மாட்டேன். மற்றபடி எனக்கு ஒரு டைம் 9 to 10 T1, மத்தியானம் 1 to 2. சில நாள் சாப்பிட முடியாம இருக்கு, உங்களுக்கு திரும்பி அது வேற. நைட்டு 9 to 10, ஏன்னா 9 கன்வென்ஷன் முடிச்சிருவேன். கடைசி நாள் மட்டும் ஒரு 6 மணிக்கு வரும். மற்ற நாள் 9 எல்லா இடத்துலையும் கன்வென்ஷனுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பி நாங்கள் முடிச்சு சாப்பிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா 8 மணிக்கு பிரசங்கம் தந்துருவாங்க 7:45. 9 to 9, 7:45 to 8 மணி செய்து கொடுக்கணும். 9 to 9:15 முடிப்போம். 9:30 சாப்பாடு முடிச்சாச்சு, 10 மணி வீட்டில் வந்துடும் சில டைம். அல்லேலூயா. அதனால நாங்கள் 9 to 10 அந்த அப்படி வச்சிருக்கோம். உபவாச நாட்களில் 9 to 10 பசிக்காது, உண்மையை நான் சொல்றது, அது மறந்துடும். ஆனால் உபவாசம் இருக்கனால 8:45 சொல்லும் கொண்டா கொண்டா கொண்டான்னு கேட்கும், இல்லை தாத்தான்னு கேட்கும். அப்படி வச்சிருக்காரு கிருபையினால. இங்க 13 எத்தனை நாள் சாப்பிடல தம்பி? 14 நாள். ஏன் சாப்பிடல? காற்று, மழை, கப்பல் அங்க போகுது, நிம்மதி இல்லை, சாப்பிடாம சாப்பாடு இறங்கல. நிறைய இருக்குது, இறங்கல இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க இருக்கிறனால சாப்பிட நல்லா இருக்கிறான்னு, இருக்கிறேன்னா சாப்பிடல. வெளியில போகும்போது 2-3 நெக்லைஸையும் போட்டு 2 காப்பு, கை நிறைய காப்பம் போட்டு கார்ல கொண்டு போறான். வீட்டில் போனா பாடி அப்படின்னு நாங்க விட்டுருவோம். அல்லேலூயா. புரியுதா? வேஷம். ஒருத்தோட ஒரு சகோதரி ஒரு கடையில் இருந்தாங்க, பிரதர் என் புருஷன் சர்ச்சில் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில்.
காலையில் சர்ச்சுக்கு கிளம்பும்போது அவர் எனக்கு முன்னால் போவார். ஒரு 10 அடி கேபில் போவோம். அவருக்கு பைபிள் பாட்டு புஸ்தகம் நான் தான் கொண்டு போய் சர்ச்சுக்கு கிட்டோம்னா வாங்குவார். நேரம் அதே மாதிரி 6 மணிச்சோன்னா எனக்கு பைபிள் ஒன்று தருவார். பைபிள் எல்லாம் வாங்கிடுவேன். வீட்டுக்கிட்ட வந்தோன்னா என்ன கையில் கொடுத்துருவேன். அப்படி நான் என்ன செய்ய வாங்கி அதை கொடுத்துருவேன். அப்புறம் அவ்வளோதான். நாங்கள் பேசி 1.5 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. மாப்பிள்ளை மட்டும் பேசி எத்தனை வருஷம் ஆகுதா? வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. எனக்கு அதை சகிக்க முடியல. ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாம காரில் கொண்டு போவார், சர்ச்சைக்கு கூட்டின்னு போவார், பைக்கில் எடுத்துன்னு போவார். அவ்வளோதான். வெளியில் அப்படியே போவோம். வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம். ஐயா எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்களா? நீங்கள் நினைக்கிங்க பெரிய வீடு வண்டி காரதும் நாங்கள் ஒரே கொண்டாட்டம் திண்டாட்டம், கைகளை தட்டி திண்டாட்டம். உனக்கு இருக்கிற சந்தோஷம் அங்கே இல்லை. உன் வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சி அங்கே கிடையாது. உனக்கும் புருஷன் இருக்கிற அன்பு அந்த வீட்டில் கிடையாது. புரிந்துகொள். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் மனுஷனுடைய வார்த்தையின்படி போகிற மனுஷன் அவன் என்ன செய்கிறான்? அநேக நாட்கள் இருந்தும் புசிக்காமல் இருக்கிறான். இங்கே கப்பலை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பவுல் புசிக்க வைத்தான். அவன் முதல்ல புசிக்கிறான். பைபிளை படிச்சு பாருங்க. பவுல் முதல்ல புசிச்சான். அவன் தேவ மனுஷன். நீங்க அது வீட்டில் வாசிக்க தெரியும். அவன் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி புசிச்சோன்னு அவனை பார்த்து கதிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டான். அவன் சொல்ல ஒன்னும் வராது, சாப்பிடுங்க, நான் இருக்கேன் இல்லை, ஊழியக்காரன் இருக்கிறேன் இல்லை, கப்பல் மட்டும் கொஞ்சம் உடையும் பயப்படா, நீந்தி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் புசிச்சோன்னா எல்லாரும் வெட்டி விடுங்க. நான் அல்லேலூயா. ஊழியக்காரன் திடப்படுத்தா, சாப்பிடுங்க சிஸ்டர் பிரதர் சாப்பிடுங்க. ஏன் துக்கமா இருக்கிறீங்க? என்ன வரப்போதும், சாப்பிடுங்க. நான் சில வீட்டில் துக்கம் விசாரிக்கும் போது சொல்லுவேன், சில வீட்டில் ஏன் போனவங்க போனாங்க, இனி நம்ம கவலைப்பட்டு என்ன செய்ய முடியும்? சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. அதாவது நோயாளி ஹாஸ்பிட்டல் வச்சு நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு குளுக்கோஸும் மருந்து உள்ள போகுது, பிழைச்சிருவாங்க. நம்ம வருத்தப்பட்டு சாப்பிடணும், அடுத்து நம்ம குளுக்கோஸ் போடணும். அல்லேலூயா. அதனால தான் நான் படித்து கொண்ட பாடம், நோயாளி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்களுக்கு டாக்டர் டானிக் கொடுக்கிறாரு, உணவு கொடுக்கிறாரு, அவங்க வைட்டமின் எல்லாம் சத்து உள்ள ஏத்தாரு, ஊசிரியம் செஞ்சு அவங்க பழச்சு கொழுக்கட்டை மாதிரி வெடி வருவாங்க. நம்ம சாப்பிடாம வெடிந்து கரைஞ்சிட்டு இருந்தேன்னா நம்ம அப்புறம் மெரிஞ்சு போய் வயிற்று இருந்து ஆஸ்பத்திரி. அதனால நாம் படிச்ச பாடம், ஆஸ்பத்திரி போனா ஒரு 10-20 செலவு, அதுல 5000 நல்லா நம்ம சாப்பிடணும். கைகளை தட்டி அலையில ஐயா. புரியுதா? சில குடிகாரன் கேட்டா சொல்லுவாங்க, பெரிய கஷ்டம், கடன், வட்டி கடன், அதனால கஷ்டத்துல கூடிய அவனுக்கு கடனுக்கு கூட கடன், ஒரு குவார்டர் அடிச்சுன்னு தூங்குவான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போன நல்லா நீங்க சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நீங்க துக்கமா இருக்காதீங்க, கர்த்தர் பார்த்துக்கூடாது, சுகமாக்குவார். வியாதி பண்ணீங்க நம்ம எல்லாம் மருத்துவமனைக்கு போயிரும். அதான் ஆனா இங்க பாருங்க, பவுல் புசிக்க வச்சார். ஊழியக்காரன் சொல்ற சாப்பிடுறா ஒன்னும் வராது. இதுவரையிலும் அன்றைய கிருமினால ஒரு நாள் கூட நம்ம ஊழி தந்தவர் பட்டினி கிடந்தது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அல்லையா? மனைவிட்ட கேட்டு பாருங்க, இவர் சாப்பிடாம ஏதாவது சண்டை போட்டு வீட்டில் படுத்திருக்காரான்னு. அதிகமாக கிச்சனில் எடுத்து சாப்பிட போனதில்லை. என் மனைவி எடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். அந்த சின்னத்தை எல்லா நேரத்தையும் சாப்பிட்டுருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? அது ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம். ஆனால் சாப்பிடாம உடனே சிலருக்கெல்லாம் இன்னும் எனக்கு வேண்டாம் நாளணும். இந்த இதில் அக்கா மாதிரி தான் ரொம்ப அன்பா இருப்பாங்க. அங்கே புருஷன் என்ன சொல்லியாச்சுன்னா எனக்கு சோறு வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்புறம் அது ஒரு கேஸ்டபிளா மாறும். முதல்ல சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணதுன மாதிரி வயிறு பெருமுற மாதிரி இது குழப்பம் வந்துடும். அதனால நேரத்துக்கு கொஞ்சம் அளவுக்கு சாப்பிட்டு கிளியரா இருங்க. எழுப்பி நிற்போமா?